எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கும் என்னுடைய இந்த புது முகத்தை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா என்ன நம்புங்க, நான் தான் உங்களுடைய ரோகிணி. ரோகிணி, ரோகிணி, எனக்கு நல்லா தெரியும் நீதான் என்னோட ரோகிணின்னு. முழுசா 4 மாசம் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. அந்த 4 மாசமும் நான் உன் கூடவே தான் இருந்திருக்கேன். ஆனா நான் எதை நினைச்சு டென்ஷனா இருக்கேன்னா, உங்க அக்கா சீமாவால நீதான் ரோகிணிங்கிற விஷயத்தை ஏன் ஏத்துக்க முடியல? இதுல அக்கா தப்பு எதுவுமே இல்ல. என் விதி தான் தப்பு பண்ணிடுச்சு. எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு பரீட்சையை கடந்துதான் ஆகணும். இந்த உருவத்தை ஏத்துக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப அதே அளவு தானே மத்தவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். அதுலயும் முக்கியமா அக்காவுக்கு. அவங்க தான் பாவம். அக்கா என்ன அவங்க தங்கச்சி மாதிரி இல்ல, ஒரு பொண்ணு மாதிரி வளர்த்தாங்க. அவங்க முன்னாடி நான் எப்படி ஒரு பொது முகத்தோட வந்து நின்னா அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சித்தார்த், எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்களுடைய துணை இல்லாம என்னால இந்த பொது முகத்தோட நிச்சயமா வாழ முடியாது. நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கல்ல? இருப்பீங்கல்ல? சிசிடிவி ரிப்போர்ட்ஸ் அப்புறம் மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகமே வரக்கூடாது. அந்த பொண்ணு உங்க தங்கச்சி ரோகிணி இல்ல வேற யாரோன்னு. யூ ரைட் டாக்டர். இதுக்கு மேல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பிளட் குரூப் மேட்ச் ஆயிருக்கு, அப்புறம் மற்ற விஷயங்களும் கரெக்டா இருக்கு. எனக்கு முதல்ல தெரியும். ஆக்சுவலி இந்த மாதிரி கேசஸ்ல எப்பவும் மக்கள் புது முகத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனாலதான் பேஷண்ட்ஸோட A to Z ரெக்கார்ட்ஸை எங்ககிட்டே நாங்க வச்சுப்போம். ஏன்னா அப்புறமா யாருக்கும் எந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு. மிஸ்ஸஸ் சீமா, ஆஸ் எ டாக்டர் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறேன்னா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க தங்கச்சியோட இந்த புது முகத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்களே கன்ஃபியூஷனா இருந்தீங்கன்னா அப்புறம் ரோகிணியோட புது முகத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைமும் எடுக்கும், கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய அடையாளம் எல்லாமே மாறி போயிடுச்சு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் டாக்டர். நாங்க எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். தேங்க்யூ. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ரோஹிணி நல்லபடியா நம்ம கிட்ட திரும்பி வந்துட்டா. எல்லாரும் ஹாப்பியா இருங்க. இந்த வீடு சோகமா இருந்தா படம் பிளாப் ஆனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு.
இதுல இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா சித்தார்த்தே ரோஹிணி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நாமளும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? பாத்தீங்களா, நான் என் மனசுல இருக்கிறத சொன்னதும் இதோ இவளோட கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கா, உங்களுக்கு இவள பார்த்தா தோணலையா இவதான் நம்ம ரோஹிணின்னு? சொல்லுங்க அக்கா. நான் ஒத்துக்கிறேன்க்கா. நம்ம குடும்பம் எவ்வளவோ சோகங்களை சந்திச்சிருக்கு, முக்கியமா சீமா. அதனாலதான் ரோஹிணி ஏத்துக்கிறதுக்கு அவளுக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ இதையும் கொஞ்சம் யோசிங்க. இவளை ஏத்துக்கிறதுல நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அப்ப இவளுக்கு இந்த புது முகத்தோட வாழறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப இவளுக்கு இந்த நேரத்துல அவ குடும்பத்தோட துணை தேவைப்படுது. ஆனா இவளுக்கு நம்மளோட எதிர்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு. அக்கா, உங்களுக்கு இப்படி தோணலையா? நாமளும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு. இது அநியாயம் தானே? சொல்லுக்கா. அம்மாடி, இந்த மாதிரி அழக்கூடாது. அமைதியா இரு. நான் என்ன சொல்றேன்? இப்ப ரோகிணி இந்த பரீட்சையை கடந்தாகணும். இத வச்சு உண்மை நிரூபணம் ஆயிடும். நீ உண்மையாவே எங்க ரோகிணியா இல்லையான்னு. ஒரு ஹாட் கிறிஸ்பி கிரன்ச்சி ஸ்நாக் இப்ப இருந்தா மழை பெய்யுது, டெலிவரி கிடையாது. ஏன் கிடைக்காது? You have to know the right number. சீமா, இதெல்லாம் என்னதுமா? பெரியத்த, இந்த உலகத்துல யார வேணாலும் எல்லாராலையும் ஈஸியா ஏமாத்திட முடியும், ஒருத்தங்களை தவிர. அதுதான் அவங்க பெத்தவங்க. இவங்க 3 பேர்ல எங்க அம்மா இருக்காங்க. சீமா, அம்மா, இவங்கள எங்க அம்மா யாருன்னு இவ கண்டுபிடிச்சாகணும். ஒரு குழந்தை தான் தாயோட ஸ்பர்சத்தை எப்பவும் மறக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால
இப்ப நீ இவங்கள பாக்குறல, இவங்கள அம்மா யாருன்னு தொட்டு கண்டுபிடிக்கணும். நீ ஒருவேளை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன்னா அப்புறம் நானும் இந்த விஷயத்த ஒத்துக்கிறேன். நீதான் எங்களோட ரோகிணின்னு. கோல்ட் வினர் ஹெல்த்துக்கு தேவையான ஆக்டிவ் எனர்ஜியுடன். மம்மிக்கு நோடு, ஹெல்த்துக்கு நோடு.